புரட்டாசி சனிக்கிழமை இன்னைக்கு தளிகை போடலான்ட்டு தான் வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். காலையில் போயிட்டு நாராயண கோபாலா போய் எடுத்துட்டு வந்துட்டான் என் பையன். பக்கத்தில் இருக்கிற வீடுங்கள்லாம் போயிட்டு அரிசி வாங்கின்னு வரணும். சிலர் காசும் போடுவாங்க. அது கற்பூரம் வாங்கிடுவோம். அந்த அரிசியில் சக்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு படைப்போம். சாமியும் நல்லா திருப்தியாக கும்பிட்டாச்சு. இன்னைக்கு வீட்டில் கும்பிட்டுட்டு உடனே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு ஒர்க் இருந்துச்சு. அதனால காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். கோயிலையும் ரொம்ப கூட்டமாக இருந்தது இன்னைக்கு. நம்ம வேணான்னு தூக்கி போடுற இந்த கொட்டாங்குச்சியில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்க பண்ணலாம். நம்ம வடை சுட சொல்ல மேலெல்லாம் எண்ணெய் தெரிக்கும். இந்த மாதிரி கொட்டாங்குச்சி மேலே வச்சுட்டு எண்ணெய் கிட்ட எடுத்துகிட்டு போனாவே அதுவே தானாக கீழே விழுந்துடும். சுலபமாக வடையும் சுட்டு எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. சாதம் மீந்து போச்சா, அதை சில்லுன்னு சாப்பிட பிடிக்கலையா, ஒரே நிமிஷத்துல குயிக்கா சூடு பண்ணிடலாம். நல்லா கொதிக்க தண்ணியை இந்த மாதிரி ஜல்லடியில சாதத்தை கொட்டிட்டு அது மேல ஊத்தி பாருங்க. இன்ஸ்டன்டா சூடாயிடும். சேம் அதே தண்ணியை இன்னொரு வாட்டி நீங்க ஊத்துனீங்கன்னா இன்னும் கொதிக்க சாதம் ரெடி ஆயிடும். மஸ்ட் ட்ரை டிப்னு தான் சொல்லுவேன் நான்.